தக்காளி விவசாயிகளின் கஷ்டங்களை அறிந்து நான் இன்று பேச வந்துள்ளேன். தக்காளி விவசாயிகளுக்கு அது ஒரு போராட்டமே. கஷ்டப்பட்டு விளைவித்தால் விலை இல்லை, விலை கிடைத்தால் பயிர் இல்லை. ஒரு பிரச்சனை ஒரு பயிரை முழுவதுமாக அழித்துவிடும் அற்புதமான சக்தியை கொண்டிருக்கிறது. தக்காளி பயிரிட வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, முழுமையான அறிவோடு பயிரிடுங்கள் என்றே சொல்கிறேன். வணக்கம் விவசாய சகோதரர்களே. இன்று விசேஷமாக தக்காளி விவசாயிகளின் கஷ்டங்களை புரிந்து கொண்டு நான் இன்று பேச வந்துள்ளேன். ஏனென்றால் தக்காளி விவசாயிகளுக்கு உண்மையிலேயே அது ஒரு போராட்டம்தான். கஷ்டப்பட்டு விளைவித்தால் விலை இல்லை, விலை வந்தால் பயிர் இல்லை. இது ஒரு பெரிய பிரச்சனை. ஆக இப்படி இருக்கும்போது தக்காளி பயிரிட வேண்டாம் என நான் சொல்லவில்லை, முழுமையான அறிவோடு பயிரிடுங்கள் என்கிறேன். ஏனென்றால் இந்த இரண்டு பிரச்சனைகளும், விளைவித்தால் விலை இல்லை, விலை இருந்தால் பயிர் இல்லை என்ற இரண்டு பிரச்சனைகளுக்கு இடையில் அதை பற்றி முழுமையான அறிவு இல்லாமல் நாம் பயிரிடச் சென்றால் அது இன்னும் பெரிய பிரச்சனையாகும். அதனால் நான் ஒவ்வொரு பிரச்சனையாக எடுத்து அதன் விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். அதை பற்றி ஒரு முறை தெரிந்து கொண்டால் வாழ்வில் அந்த பிரச்சனையிலிருந்து விலகி இருக்கலாம். முதலாவதாக நான் இன்று இந்த வீடியோவில் உங்களுக்கு கூறவிருப்பது தக்காளியில் ஏற்படும் முன் கருகல் நோய். இது ஒரு நோய், இது ஏதோ ஒரு பிரச்சனை தானே என்று சாதாரணமாக இருக்க முடியாது. ஒரு பிரச்சனை ஒரு பயிரை முழுமையாக அழிக்கும் சக்தி கொண்டது. சரி, இது எப்படி தோன்றும் என்றால், கீழ்ப்பகுதி இலைகளில் கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் வட்ட வடிவத்தில் இருக்கும். அதன் அறிகுறிகள் பற்றி தான் நான் பேசுகிறேன். கூடவே அங்கு கொஞ்சம் இலை கருகல் போல காணப்படும். இது கீழிருந்து ஆரம்பமாகி போக போக மேல் நோக்கி பரவும். அப்படி மேலே வர வர என்ன ஆகும் என்றால், இலைகள் அதிகமாக பாதிக்கப்படும். இந்த பிரச்சனைக்கு உள்ளாகும் இலைகள் அதிகமாகும் போது தக்காளியின் தரம், அளவு, எடை எல்லாம் குறையும். இது ஒரு பூஞ்சை நோய். நம்ம பூஞ்சை வந்து விட்டது, பூஞ்சைக்கு மருந்து அடியுங்கள் என்று சொல்லிவிட்டு வாங்கி வந்து அடிப்பது வழக்கமாகிவிட்டது. இதனால் தீர்வு கிடைக்குமா என்றால் அது தற்காலிகமானது. எனவே இதற்கு நாம் எப்போதுமே பாருங்கள், பிரச்சனைகளுக்கு தற்காலிகமான தீர்வுகளை தேடுவதை விடவும் பிரச்சனைகளின் மூல காரணத்தை கண்டுபிடித்து அதை சரி செய்து கொண்டால் எதிர்கால பிரச்சனைகள் குறையும். மூல காரணம் என்னவென்று பார்த்தால் அது மிகவும் எளிமையானது. இங்கே விஷயம் மண்ணை பற்றியது. பயிரில் ஏதாவது பிரச்சனை என்றால் மண் சரியில்லை என்பார்கள். இது நாம் பொதுவாக பேசும் மொழி. அதனால் எல்லாமே மண்ணில் தான் இருக்கிறது. எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் மண் தான். அதே போல முன் கருகல் நோய் என்ற இந்த நோய்க்கும் மூல காரணம் மண் தான். இந்த மண்ணில் என்ன இருக்கலாம் என்று நாம் பார்க்கும்போது, ஆகவே அனைத்து அறிவியல் மையங்களும் விஞ்ஞானிகளும் கூறக்கூடிய விஷயம் இதுதான். மண்ணில் மிகவும் முக்கியமாக மண் பல்லுயிரியம் என்ற ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார்கள். அந்த மண் பல்லுயிரியத்தில் இரண்டு வகைகள் இருக்கின்றன. ஒன்று நன்மை செய்யும் உயிரினங்கள், மற்றொன்று தீங்கு செய்யும் உயிரினங்கள். நன்மை செய்யும் உயிரினங்கள் மண்ணில் இருக்கும் பட்சத்தில் தீங்கு செய்யும் உயிரினங்கள் தொந்தரவு உண்டாக்காது. நன்மை செய்யும் உயிரினங்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் போது தீங்கு செய்யும் உயிரினங்கள் பயிர்களுக்கு தொந்தரவு செய்கின்றன. எந்த இடத்தில் நுண்ணுயிர்களும் மண்புழுக்களும் குறைவாக இருக்கின்றதோ அந்த இடத்தில் மண் கடினமாகி விடுகிறது. மண் கடினமாகும் போது மண்ணிற்குள் காற்று சலசலை இருக்காது. எங்கே காற்று சலசலை இல்லையோ அங்கே இந்த வேர்கள், மிக முக்கியமாக ஒரு பயிருக்கு அதன் வேர்கள், அந்த வேர்களுடைய வளர்ச்சி நின்று விடுகிறது. அந்த வேர்கள் பலவீனம் அடைகின்றன. அந்த இடத்தில் இந்த நோய் கிருமிகள் அல்லது கிருமிகளின் ஒரு தாக்கம் மண்ணில் அதிகமாகிவிடும். இது மண்ணில் நடப்பது. ஆனால் அதன் தாக்கம் என்னவாக இருக்கும்? செடியின் மீதுள்ள நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து விடுகிறது. வேர்களில் பிரச்சனை ஏற்படும் போது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பட்சத்தில், ஆகவே இந்த இலைகளில் இந்த கருகல் நோய் என்பது தொடங்குகிறது. ஏனென்றால் அந்த நோய் கிருமிகளிடமிருந்தும் பூஞ்சையிடமிருந்தும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் சக்தி அதற்கு இருக்காது. அது இல்லாத போது மிகவும் எளிதாக வந்து தாக்கி செடியிலிருந்து செடிக்கு பயிரையே முழுவதுமாக அழிக்கும் நிலைக்கு கொண்டு செல்லும். அல்லது நீங்கள் எவ்வளவுதான் பாதுகாத்தாலும் செலவு அதிகமாகி இருக்கும். அதனால் வரும் விளைபொருளும் சேதமடைந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை நாம் எதிர்கொண்டால் இதற்கு முக்கிய காரணம் மண்ணில் இருக்கக்கூடிய மண் பல்லுயிரியம். இதை நாம் சரி செய்து கொள்ளாவிட்டால் என்ன நேரிடலாம் என்பது நமக்கு மற்றொரு கேள்வி எழுகிறது. என்ன ஆகலாம் என்றால்,
ஒரு பிரச்சனையிலிருந்து அடுத்த வருடம் இன்னும் சில அதிக பிரச்சனைகள் நம் தோட்டத்தில் தோன்றும். பிரச்சனைகள் அதிகமாகும் போது நீங்கள் என்ன செய்ய முடியும்? அதிகபட்சமாக செய்ய முடிவது அதிகப்படியான ஸ்ப்ரேக்களை அதிக பணம் கொடுத்து வாங்கி அடிப்பதுதான் வேலையாக இருக்கும். அதனால் உற்பத்தி செலவு என்று சொல்வீர்கள், அது அதிகமாகும். நமக்கு விளைச்சல் குறையும், விலையும் குறையும். அப்போ நாம இங்க என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள். எல்லோரும் குழப்பத்தில் இருப்பது என்னவென்றால், ஏதேதோ ஆகிவிட்டது, அதை போடு இதை போடு என்று சொல்வதற்கு பதிலாக உயிரற்ற மண். மண்ணில் ஏற்படும் பிரச்சனைகள், இப்போது நாம் பேசிக் கொண்டிருப்பது இந்த மண்ணை உயிரோட்டமாக மாற்ற வேண்டும். மண்ணை உயிரோட்டமாக மாற்றினால் மண்ணில் மண் உணவு வலை அல்லது மண்வேர் மண்டல உயிரியல் என்று சொல்வார்கள். வேர்களை பாதுகாக்கின்ற மண் உயிரினங்கள் வேரை சுற்றி இருந்தால் பயிருக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது எங்க இல்லையோ அதை டெட் சாயில் என்பார்கள், உயிரற்ற மண் என்பார்கள். அந்த உயிரற்ற மண்ணை உயிர்ப்புடன் மாற்ற வேண்டும். சார், இதை உயிர்ப்புடன் மாற்ற வேண்டும் என்றால் எந்த மருந்தை தெளிக்க வேண்டும் அல்லது எந்த உரத்தை போட வேண்டும் என்பதுதான் தீர்வு இல்லை. இதன் தீர்வு என்னவென்றால் மண்ணின் பல்லுயிரியத்தை அதிகரிப்பதுதான். குறுகிய காலத்தில் ஒரு 15 இருந்து 20 நாட்களில் மண்ணை சரி செய்யக்கூடிய ஒரு சாயில் இன்புட் உயிரி உள்ளீடு போட்டவுடன் 15 இருந்து 20 நாட்களில் மண்புழு வருவதாக இருந்தால் அதனால் நீங்கள் மண் உயிர்ப்புடன் இருக்கிறது என்று சொல்லலாம், அல்லது மண் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு உயிரி உள்ளீடு ஏதாவது இருந்தால் அதைத்தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஆக 14 வருடங்களாக டாக்டர் சாயில் என்ற ஒரு பயோ இன்புட் உயிரி உள்ளீடு இதை மண்ணுக்கு கொடுத்தவுடன் 15 இருந்து 20 நாட்களில் மண்புழு தெரியும் மற்றும் நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் தெரியும், பூஞ்சைகள் உருவாகும், தெரிவது மட்டுமல்ல உருவாகும். அதே போல புரோட்டோசோவா இருக்கலாம். ஆக மண்ணுக்கு உயிரூட்ட என்ன தேவையோ அவ்வளவு இங்கே வளர்ச்சி அடைந்து மண்ணில் காற்றோட்டம் ஏற்படுவதால் மண் நீரை சிறப்பாக பிடித்து வைத்துக் கொள்வதால் வேர் வளர்ச்சி அதிகரித்து செடிக்கு நோய் எதிர்ப்பு திறனை கொண்டு வந்து ஒளிச்சேர்க்கை சிறப்பாக நடைபெறும். செடி திடகாத்திரமாக வளர்ந்து உங்கள் செலவுகளை குறைத்து விளைச்சலை அதிகப்படுத்தி ஒரு தரம் மேம்படுவதால் உங்கள் விலையும் நன்றாக கிடைக்கும். ஆக இவ்வளவு மட்டும் மண்ணை உயிர்ப்புடன் வைத்துக் கொண்டு தக்காளி பயிரிட்டால் விளைச்சல் அதிகமாக வரும்போது விலை சற்று மாறினாலும் கூட பிரச்சனை இல்லை, சமன் செய்து விடலாம். இந்த பக்கம் விளைச்சலும் வரவில்லை, அந்த பக்கம் விலையும் வரவில்லை என்றால் எனக்கு தெரிந்தவரை இன்று விவசாயிகள் உண்மையாக சொல்கிறேன், தக்காளி பயிரிட்டு குபேரராவதை விட தக்காளி பல வருடங்களாக பயிரிட்டவர்களில் மண் உயிர்ப்புடன் இல்லாதால் தோல்வி அடைந்து இன்று நஷ்டமடைந்து கடனாளியாகி வெளியே வந்து கொண்டிருக்கும் விவசாய குடும்பங்கள் மிகவும் அதிகமாக உள்ளன. அதனால் நான் சொல்வது இதுதான், இந்த மாதிரி ஏர்லி பிளைட் என்கிற ஒரு நோய்க்காக மருந்துகளை மட்டுமே குறிவைக்க வேண்டாம், மண்ணை உயிர்ப்புடன் வைத்துக் கொள்ள வேண்டும். டாக்டர் சாயில் பயோ இன்புட்ஸை பயன்படுத்துங்கள். ஒரு நல்ல விளைச்சல் வர வேண்டும் என்ற விஷயம் உங்களுக்கு புரிந்திருந்தால் உங்கள் தோட்டத்திற்கு பயன்படுத்துங்கள். உங்கள் தோட்டத்தை மாற்றிக்கொண்டு உங்களால் மற்றவர்களுக்கும் நன்மை கிடைக்கும் என்றால் இந்த வீடியோவை தயவு செய்து ஷேர் செய்து அதே போல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கூறி என் பேச்சை முடிக்கிறேன். நன்றி.